இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23 26 வசனத்தில் இயேசு பரிசேயர் வேதபாரகர்களை கடுமையாக ஐயோ கேடு என்று 7 முறை கடிந்து கொண்ட ஐயோ கேடுகளில் இதுவும் ஒன்று. இங்கு மதவாதத்தின் போலித்தனத்தை இயேசு உடைத்தெறிகிறார். மாயக்காரர்களாகிய வேதபாரகரை, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! துளசி, வெந்தயம், சீரகம் இவைகளில் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கின்ற விசேஷத்தைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், பரிசேயர்கள் தங்கள் தோட்டத்தில் விளையும் சின்ன செடிகளான துளசி, வெந்தயம், சீரகம் கூட எண்ணி தசமபாகமாக கொடுப்பார்கள். அது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சிறிய காரியங்களில் கவனம் செலுத்தி பெரியதை விட்டுவிட்டார்கள். இதில் 3 விஷயங்களை விட்டுவிட்டார்கள் என்று இயேசு கூறுகிறார். 1. நீதி, மற்றவர்களுக்கு நியாயமாய் நடப்பதை விட்டுவிட்டார்கள். 2. இரக்கம், மற்றவர்கள் தவறு செய்தாலும் மன்னித்து இரக்கம் காட்டுவதை விட்டுவிட்டார்கள். 3. விசுவாசம், தேவன் மேல் உண்மையான நம்பிக்கை வைப்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இயேசு கூறுவது, இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அதாவது, சிறிய காரியங்களில் உண்மையாய் இருப்பது தவறு அல்ல, மாறாக பெரிய காரியங்களை விட்டுவிடக் கூடாது என்கிறார் இயேசு. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளிவேட விசுவாசத்தை தவிர்த்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவல்கள், கடமைகள், இரக்கச் செயல்கள், அடுத்தவர்கள் நலனில் அக்கறை காட்டுதல் மிக மிக அவசியம் என்று கூறுகிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்று உணர்த்துகிறார். பரிசேயர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது கொசு, பூச்சி உள்ளே போகாமல் இருக்க துணியால் வடிகட்டி குடிப்பார்கள். கொசுவை வடிகட்டுகிற நீங்கள் ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். உணவு அருந்துகின்ற நேரங்களில் பாத்திரங்களை வெளியே சுத்தமாக்குகிறார்கள், உள்ளே அவைகள் தூய்மையில்லாமல் வைத்திருக்கிறார்கள். பரிசேயர்கள் வெளியே வெள்ளை ஆடையையும் ஜெபம், உபவாசம், மனதிலே கொள்ளை, அநீதி, பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே உள்ள தூய்மை வேண்டும் என்கிறார் இயேசு. இதன் மொத்த பொருள் பாடம் என்ன? பக்தி என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும், வெளி வேடம் அல்ல. சின்ன சடங்குகளை விட நீதி, இரக்கம், விசுவாசம் தேவனுக்கு மிகவும் முக்கியம். தேவன் வெளியே பார்ப்பவர் அல்ல, இதயத்தை பார்ப்பவர்.